Hi students, good morning everyone. So morning session we have dealt two topics. Now in this session we are going to deal again banking of tracks and centrifugal force. Again two topics we are going to deal. I hope you all understood the morning session topic. This topic also I will make you clear and you will start loving physics after listening to my class. Hope you all will like this video, and if you like this video, please share, view and subscribe. Yes, let us start now the session. Banking of tracks. In a leveled circular road, or road இருக்குன்னு வச்சுக்கோங்க, level road, straight road, okay, எந்த ஒரு curveம் கிடையாது. அந்த மாதிரி circular, leveled circular road இருக்குன்னு வச்சுக்கோங்க. Skidding, இப்போ வந்து skid ஆகுது, வண்டி வந்து skid ஆகி கீழே விழுதுன்னு வச்சுக்கோ. அந்த skidding வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா ஃப்ரிக்ஷனை பொறுத்து இருக்குது. அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. தட் இஸ் மியூஎஸ். அதை தான் வண்டி ஸ்கிட்டாகிறது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. சரியா? இப்போ ஒரு வண்டியில் நீ போகிற லெவல் சர்க்குலர் ரோடில் வண்டியில் போகிற, அப்படி வண்டியில் போகும்போது வண்டி வந்து ஸ்கிட்டாகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் நம்ம பார்த்தோம். வண்டி ஸ்கிட் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன், ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு ரெண்டு கண்டிஷனுமே பார்த்தோம். சரியா? இப்போ அந்த ஸ்கிட்டிங் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த டயர் அண்ட் த ரோட், அதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மியூஎஸ், அதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அந்த ஸ்கிட்டிங். ஓகே, அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மியூஎஸ் அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ், தட் இஸ் ரோடு, ரோடோட நேச்சர். ஓகே, மேடு பள்ளமாக இருக்கா இல்லை ஸ்மூத்தாக இருக்கா. ஓகே, ஸோ ரோடோட நேச்சரை பொறுத்து மியூஎஸ் வேல்யூ இருக்கும். மியூஎஸ் வேல்யூவை பொறுத்து ஸ்கிட்டிங் இருக்கும். சரியா? ஸோ ஸ்கிட்டிங் டிபெண்ட்ஸ் ஆன் மியூஎஸ், மியூஎஸ் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் த ரோட். எஸ், இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த ரோடு, இப்போ ரோடு இருக்குது, இந்த ரோடில் வந்து அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த ரோடை கொஞ்சம் வந்து இன்னர் எட்ஜ்லேருந்து ரைஸ் பண்ணிவிடுவோம். இப்போ ரோடில் போகும்போது நம்ம கீழே விழாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரோடோட அவுட்டர் எட்ஜை ஸ்லைட்டாக ரைஸ் பண்ணிவிடுவோம். ஓவராக ரைஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்லைட்லி ரைஸ்ட். ஸோ அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த ரோடு இஸ் ஸ்லைட்லி ரைஸ்ட் அபவ் த இன்னர் எட்ஜ். இப்போ கர்வ்டு ட்ராக்கில் போகிறேன், கர்வ்டு ட்ராக்கில் போகும்போது இந்த சைடு இதான் இன்னர் எட்ஜ், இதான் வந்து அவுட்டர் எட்ஜ். சரியா? இந்த அவுட்டர் எட்ஜ் என்ன பண்ணணும், கொஞ்சம் நீ ரைஸ் பண்ணிடணும், லெவலாக ரைஸ் பண்ணிடணும். ஸோ அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த ரோடு இஸ் ரைஸ்ட் அபவ் தி இன்னர் எட்ஜ். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரேசிங் ட்ராக்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, பாய்ஸ் ஜென்ரலி ஃபாண்ட் ஆஃப் வியூவிங் தி ரேசிங், இல்லை கார் ரேசிங், பைக் ரேசிங்லாம் வந்து நீ வந்து ஜென்ரலாக பார்ப்ப இல்லை. ஸோ அந்த ரேசிங் ட்ராக் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஜென்ரலாக அப்படின்னா சாஷர் ஷேப்பில் இருக்கும் ரேசிங் ட்ராக் பார்த்தீங்கன்னா. சே ஃபார் எக்ஸாம்பிள் பார், இதான் என்னது ரேசிங் ட்ராக். இந்த ரேசிங் ட்ராக் எப்படி இருக்குது பார், இதான் வந்து இன்னர் எட்ஜ், இதான் வந்து அவுட்டர் எட்ஜ். ஓகே, அவுட்டர் எட்ஜ் பாரு கொஞ்சம் மேடாக இருக்குல்ல, இது வந்து மேடாக இருக்குது, இது கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. ஸோ அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த ரோடு இஸ் ஸ்லைட்லி ரேஸ்ட் தேன் த இன்னர் எட்ஜ். ஓகே, இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா சாசர் மாதிரி இருக்கும். கப்பன் சாசர் பார்த்துருக்கீல்ல, சாசரில் வந்து காஃபி ஊற்றி நீ குடிப்ப. சாசர் எப்படி இருக்கும், உள்ளே வந்து குழிவாகவும் அவுட்டர் சைடில் வந்து ரெய்ஸ்டாகவும் இருக்கும். சரியா? ஸோ ஜென்ரலி த ரேசிங் ட்ராக்ஸ் ஆர் மேட் சாசர் ஷேப்ட். ஓகே, சாசர் மாதிரி வந்து அந்த ஷேப்பில் இருக்கும் ரேசிங் ட்ராக்ஸ்லாம். எதுக்காக? இன் ஆர்டர் டு அவாய்டு ஸ்கிட்டிங். சரியா? ஸோ திஸ் ரேசிங் ஆஃப் ஓகே அவுட்டர் எட்ஜ் ஓவர் த இன்னர் எட்ஜ். ஓகே, இந்த மாதிரி ரைஸ் பண்ணுறதுக்கு பேர் என்னது, அவுட்டர் எட்ஜை ரைஸ் பண்ணுறோம் இன்னர் எட்ஜை விட. ஓகே, அதுக்கு பேர் என்னன்னா பேங்கிங் ஆஃப் கர்வ்டு ட்ராக் அப்படின்னு பேர். So this way of raising the outer edge above the inner edge is called banking of curved track. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, ஸோ வாட் இஸ் கர்விங்? கர்வ்டு ட்ராக்கை வந்து எதுக்கு பேங்க் பண்ணணும்? ஸோ பேங்கிங் ஆஃப் கர்வ்டு ட்ராக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ ஒரு கர்வ்டு ட்ராக்கில் நம்ம வெஹிக்கிளில் போகும்போது ஓகே ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அந்த ஸ்கிட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ரோடோட அவுட்டர் எட்ஜை இன்னர் எட்ஜை விட கொஞ்சம் ரைஸ் பண்ணி கட்டுவாங்க. ஸோ திஸ் ரைசிங் ஆஃப் தி அவுட்டர் எட்ஜ் அபவ் த இன்னர் எட்ஜ் இஸ் கால்ட் பேங்கிங் ஆஃப் கர்வ்டு ட்ராக். எஸ், இப்போ நம்ம அதுக்கான எக்ஸ்பிரஷன் தான் இப்போ டெரைவ் பண்ண போகிறோம். இப்போ கார் வந்து மூவ் ஆகுது. ஸோ இந்த கார் வந்து கர்வ்டு ட்ராக்கில் மூவ் ஆகும்போது பார்த்தாலே தெரியுது. ஓகே, ஷேப் பர் இன்னர் எட்ஜ் ஆஃப் த ரோடு வந்து லோ லெவலாகவும் அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த ரோட் பர் கொஞ்சம் ரெய்ஸ்டாகவும் இருக்கும். இதானது அவுட்டர் எட்ஜ். அவுட்டர் எட்ஜ் வந்து ரெய்ஸ்டாகவும் இன்னர் எட்ஜ் பார்த்தீங்கன்னா லோ லெவல், இது வந்து இன்னர் எட்ஜ். இன்னர் எட்ஜ் வந்து லோ லெவலாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து லோவாகவும் ஹையாகவும் இருக்கிறத பார்த்தீங்கன்னா வைக்கிறது எதுக்காக அப்படின்னா ஸ்கிட்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக,
கீழே வந்து வண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் கால்டு பேங்கிங் ஆஃப் கர்வ்டு ட்ராக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ் நவ் see now so outer edge of the road இதானது inner edge, ஸோ இதானது outer edge. ஸோ ஒரு கார் வந்து போகும்போது என்ன பண்ணுறோம், அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த ரோடை என்ன பண்ணுறோம், ஸ்லைட்டாக ரைஸ் பண்ணுறோம். எவ்வளோ ஆங்கிளுக்கு ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தீட்டா அப்படிங்கிற ஒரு ஆங்கிளுக்கு நம்ம ரைஸ் பண்ணுறோம். ஸோ அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த ரோட் இஸ் ரைஸ்ட் டு அன் ஆங்கிள் தீட்டா. இதான் வந்து ஒரிஜினல் ரோடு. இந்த ஹரிசான்டல் லைன் இருக்குல்ல, அதான் ஒரிஜினல் ரோடோட லெவல். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம், அவுட்டர் எட்ஜை கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டோம். ரைஸ் பண்ணதுனால எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது, தீட்டாங்கிற ஆங்கிளை வந்து ஹரிசான்டல் லைனோட மேக் பண்ணுது. ஸோ அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த ரோட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா வித் த ஹரிசான்டல் லைன். ஒரிஜினல் லைனோட தீட்டாங்கிற ஆங்கிளை வந்து அது மேக் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரைஸ் பண்ணுறதுக்கு பேர் தானது பேங்கிங் ஆஃப் கர்வ்டு ட்ராக். இதை எதுக்காக பண்ணுறோம், ஸ்கிட்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த ரோட் இஸ் ஸ்லைட்லி raised டு அவாய்ட் ஸ்கிட்டிங். ஸோ திஸ் இஸ் கால்ட் பேங்கிங் ஆஃப் கர்வ்டு ட்ராக். கட்டாயம் வந்து 2 மார்க்ஸில் வந்துடும். ஸோ வாட் இஸ் பேங்கிங் ஆஃப் கர்வ்டு ட்ராக்? இது ஒரே சென்டென்ஸ் தான். அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த ரோட் இஸ் slightly raised, okay, in order to avoid skidding. So this process of raising the outer edge is called, okay, banking of curved track. சரியா, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, இதானது அவுட்டர் எட்ஜ், அதை ஆங்கிள் தீட்டாங்கிற ஆங்கிளில் ரைஸ் பண்ணிட்டோம். எஸ் நவ் so let us consider yes, what is banking of curved tracks? In a leveled circular road, skidding mainly depends on the coefficient of static friction mu s. Leveled circular roadல skidding எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, depends on coefficient of skidding depends on coefficient of static friction mu s. Okay, அடுத்து இந்த coefficient of static friction எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, depends on nature of the surface on which the car is moving. Okay, then to avoid this problem என்ன பண்ணுறோம், நம்ம road, that is outer edge of the road is slightly raised, okay, compared to inner edge அல்லது above the inner edge. So this phenomena is called banking of roads or tracks. Okay, so this introduces an angle called banking angle. இதனால என்ன ஆகுது, ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது, தீட்டாங்கிற ஆங்கிள் ரைஸ் ஆகுது. அந்த ஆங்கிளுக்கு பேர் என்னது, பேங்கிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். Okay, so in order to avoid the skidding, outer edge of the road is raised above the inner edge. So this angle introduced during this process is called banking angle. Okay, that is represented by the letter theta. Yes. Okay, now so let us consider the surface of the road makes an angle theta with the horizontal surface. ஒரிஜினலா இது அவுட்டர் எட்ஜை ரைஸ் பண்ணாமல் இருந்தால் அது இருக்கிற சர்ஃபேஸ் பேர் ஹரிசான்டல் சர்ஃபேஸ்னு பேர். ஓகே, ஸோ அப்போ அந்த ஹரிசான்டல் சர்ஃபேஸோட என்ன பண்ணுறோம், அவுட்டர் எட்ஜை ஸ்லைட்டாக ரைஸ் பண்ணுறோம். இதான் வந்து ஒரிஜினல் ஹரிசான்டல் சர்ஃபேஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதான் வந்து ரோடை வந்து ரைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரோடை ரைஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஒரிஜினல் ஹரிசான்டல் சர்ஃபேஸ்க்கும் உள்ள ஆங்கிள், இந்த ஆங்கிள் தான் என்னது, தீட்டா அப்படிங்கிறோம். சரியா, ஸோ லெட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ரோட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா வித் த ஹரிசான்டல். ஓகே, நவ் த நார்மல், இந்த ஆங்கிள் வந்து ரைஸ் ஆச்சுன்னா உடனே என்ன ஆகும், காரும் இப்படி ரைஸ் ஆகும்ல, இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்க காரு அவுட்டர் எட்ஜ் ரைஸ் ஆன உடனே கார் என்ன ஆகும், இப்படி ரைஸ் ஆகும். உடனே என்ன ஆகும், நார்மலும் ஷிஃப்ட் ஆகும். கார் மேலே நார்மல் ட்ரா பண்ணிக்கும், அந்த நார்மலும் என்ன ஆகும், ஷிஃப்ட் ஆகும். எவ்வளோ ஆங்கிளுக்கு, இதே ஆங்கிளுக்கு ஷிஃப்ட் ஆகும். இந்த பேங்கிங் ஆங்கிள் எவ்வளோ ரைஸ் பண்ணுறியோ அதே ஆங்கிளுக்கு நார்மல் என்னாகும், ஷிஃப்ட் ஆகும். ஓகே, ஸோ த நார்மல் ஆல்சோ வில் ஷிஃப்ட் த்ரூ அன் ஆங்கிள் தீட்டா. இங்கே பார், ஸோ முதல்ல என்ன பண்ணுறேன், இந்த ஹரிசான்டல் சர்ஃபேஸோட அவுட்டர் எட்ஜ், இதானது அவுட்டர் எட்ஜ் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. ஓகே, ஸோ அவுட்டர் எட்ஜ் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா வித் த ஹரிசான்டல், இந்த ஆங்கிள் தீட்டா. ஓகே, சரியா, அப்போ இந்த ஆங்கிள் தீட்டாக்கு ரைஸ் பண்ணால் இந்த நார்மல், இப்போ கார் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது நார்மல் வந்து வெர்டிக்கலி அப் இப்படி இருக்கும். இப்போ கார் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆனோன்னே என்ன ஆகுது, இந்த நார்மல் என்ன ஆகிடுது, மேலே இருக்கிற இப்படி ஆங்கிள், இந்த நார்மலும் அப்படி ஷிஃப்ட் ஆகிடுது. சரியா, ஸோ கார் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது நார்மலும் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். கார் வந்து ஷிஃப்ட் ஆகும்போது நார்மல் என்ன ஆகிடும், ஷிஃப்ட் ஆகிடும். சரியா, நார்மல் இப்படி வெர்டிக்கலாக இப்படி இருந்த நார்மல் இப்போ எப்படி ஷிஃப்ட் ஆகிருக்கு, இப்படி ஷிஃப்ட் ஆகிருக்கு. எவ்வளோ ஆங்கிள் ஷிஃப்ட் ஆகும், இங்கே எவ்வளோ ஆங்கிள் ரைஸ் பண்ணியோ அதே ஆங்கிளுக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ நார்மல் மேக்ஸ் த சேம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வித் த வெர்டிக்கல்.
ஓகே, நார்மல் என்ன பண்ணும், எவ்வளோ ஆங்கிள் நீ ரேஸ் பண்ணியோ, பேங்கிங் ஆங்கிள் எவ்வளோ இருந்ததோ அதே ஆங்கிள் என்ன ஆகும், நார்மல் வில் ஷிஃப்ட். ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருந்த நார்மல் இப்போ என்ன ஆயிடுது, இப்படி ஷிஃப்ட் ஆயிடுது. எவ்வளோ ஆங்கிளுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு, அதே பேங்கிங் ஆங்கிள் தீட்டா அந்த ஆங்கிளுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. எஸ், நவ் okay, so normal will shift to the same angle. Yes, now then the normal force makes the same angle. Normal forces making the same angle. Normal force makes the same angle theta with the vertical. Vertical oda normalum same angle வந்து make பண்ணும். இப்போ கார் வந்து takes a turn. அப்போ என்ன ஆகுது, அந்த கார் மேலே 2 ஃபோர்ஸ் நமக்கு ஆக்ட் ஆகும். உனக்கே தெரிஞ்சது தான் ரெண்டுமே. ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg ஆக்டிங் வெர்டிக்கலி டவுன்வர்ட். இன்னொன்று என்னது, நார்மல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். Okay, gravitational force mg which is downward, another force is normal force which is perpendicular to the surface. Okay, so the car வந்து takes, when a car is taking a turn, 2 forces are acting on the car. One is mg downward, second one is normal force upward. Yes, புரியுதா? Then now so we are resolving the normal force into 2 component. இப்போ நார்மலாக ரெண்டாக ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஒன்று n cos theta, இன்னொன்று n sin theta. Okay, so we are resolving, okay, we can resolve the normal force into 2. One is n cos theta, another one is n sin theta. Okay, one is n cos theta, another one is n sin theta. The component n cos theta என்ன பண்ணுனா, weight mg act ஆகுதுல்ல, அந்த weight mg acting vertically downward, n cos theta vertically upward. இந்த ரெண்டும் என்ன பண்ணுனா பேலன்ஸ் பண்ணும். So n cos theta balances mg. Okay, n sin theta will provide necessary centripetal force for, okay, acceleration for the body to move in a circular track. Okay, இந்த நார்மல் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த n sin theta. ஸோ நார்மல் ஃபோர்ஸை ரெண்டாக ரிசால்வ் பண்ணிட்டேன். ஓகே, ஒன்று என்னது n cos theta. ஓகே, இன்னொன்று என்னது n sin theta. இப்போ n cos theta என்ன ஆகும், n sin theta என்ன ஆகும்னு பார்க்கணும். ஓகே, n cos theta என்ன ஆகும், n cos thetaவும் அந்த ஓகே டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg இது ரெண்டும் என்ன ஆகிடும்னா பேலன்ஸ் ஆகிடும். So n cos theta balances the gravitational force mg and the component n sin theta, this is providing necessary centripetal acceleration or centripetal force automatically. Acceleration இருந்தால் ஃபோர்ஸும் இருக்கும். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஆர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். புரியுதா? இப்போ நார்மல் என்ன பண்ணுறோம், நார்மல் வந்து கார் ஸ்ட்ரெயிட்டாக போச்சுன்னா நார்மலும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், தீட்டாங்கிற ஆங்கிள் இருக்காது. கார் வந்து சர்க்குலர் ட்ராக்ல மூவ் ஆச்சுன்னா நார்மலும் தீட்டாங்கிற ஆங்கிள் வந்து ஷிஃப்ட் ஆகிடும். ஏன்னா அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த ரோடை தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ when the outer edge of the road is raised, அப்போ கார் வந்து இந்த பார்ட் வந்து ரைஸ்டாகவும் இந்த பார்ட் லோவராகவும் இருக்கும் இல்லை. ஓகே, அப்போ என்ன ஆகும், அந்த என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது, ஹரிசாண்டலோட தீட்டாங்கிற ஆங்கிளை வந்து மேக் பண்ணுது. ஸோ இப்போ வந்து அவுட்டர் எட்ஜ் ரைஸ் ஆனதுனால தீட்டாங்கிற பேங்கிங் ஆங்கிள் நமக்கு கிடைக்கிது. இதனால என்ன ஆகும்னா, ஸோ கார் வந்து டேர்ன் ஆகிறதுனால நேராக இருந்த வெர்டிக்கல் லைன் இப்போ ஷிஃப்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ ஆங்கிளுக்கு ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு ஷிஃப்ட் ஆகும். இந்த பேங்கிங் ஆங்கிள் எவ்வளோ ஆங்கிளோ அதே ஆங்கிளுக்கு இப்போ நார்மல் ஷிஃப்ட் ஆகிடும். இப்போ நார்மல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்த நார்மல் இப்போ ஷிஃப்ட் ஆயிடுச்சு, தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு ஷிஃப்ட் ஆனதுனால இந்த நார்மலை நம்ம ரெண்டாக ரிசால்வ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரெண்டாக ரிசால்வ் பண்ணால் ஒன்று n cos theta கிடைக்கும், இன்னொன்று n sin theta நமக்கு கிடைக்கும். இந்த n cos thetaவும் mgயும் ஒன்று பேலன்ஸ் பண்ணிடும். ரெண்டும் வெர்டிக்கலி அப், n cos theta, mg வெர்டிக்கலி டவுன். தீஸ் டூ ஃபோர்ஸஸ் பேலன்ஸ் ஈச் அதர். ஓகே, n sin theta provides necessary centripetal force or centripetal acceleration. புரியுதா? ஓகே, என்ன பண்ணுதுன்னு சொல்லணும். n cos theta என்ன பண்ணும், n sin theta என்ன பண்ணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். cos theta பேலன்ஸ் ஆகிடும், எதை வச்சு, mg வச்சு. n sin theta என்னாகும், தேவையான சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனை, தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணும். எது, n sin theta. கிளியர்? ஓகே, நவ் ஸோ திருப்பி இந்த டயக்ராம் பாரு பாரு. ஸோ இதானது ஒரிஜினலாக கார் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது நார்மல் எங்கே இருந்தது அப்படின்னா இங்கே இருந்தது. கார் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது நார்மல் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ கார் வந்து கொஞ்சம் சர்க்குலர் ட்ராக்கில் மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா என்ன வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த எவ்வளோ ஆங்கிள் ஷிஃப்ட் ஆயிருக்கு, தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. இப்போ நான் இந்த என்ன ரெண்டாக ரிசால்வ் பண்ணுறேன். ஒன்று என்னது, இங்கே வந்து n cos theta, இங்கே வந்து n cos theta. ஓகே, இங்கே என்னவாயிடும், n sin theta ஆகிடும்.
okay, the n cos theta okay, acting vertically up, okay, weight W that is equal to mg which is acting vertically down. இந்த n cos theta mg balance ஆயிடும். ஓகே, இங்கே மிச்சம் இருக்கிறது வந்து n sin theta. இந்த n sin theta எப்படி ஆக்ட் ஆகும்னா along the radius towards the center ஆக்ட் ஆகும். இந்த n sin theta இருக்குல்ல, it will be acting along the radius towards the center. So this is providing necessary centripetal acceleration or necessary centripetal force. சரியா? So n cos theta weightum balance ஆயிடுச்சு. Okay, n sin theta provides necessary centripetal force or centripetal acceleration. Circular pathல கார் மூவ் ஆகிறதுக்கு தேவையான centripetal force n sin theta கொடுக்கும். Yes? Clear? Yes, now. So that's what already I told. So let the surface is making an angle theta with theta. Okay, so that is a raised surface making an angle theta with the horizontal surface. Then force makes an angle, that is normal force also making the same angle theta. Already I explained this. And then, so the normal force, there are two forces acting on the object. One is mg vertically downward, another one is normal force n vertically upward. So now mg is balanced by, okay, so component of the normal. Normal ரெண்டா resolve பண்ணிட்ட, n cos theta and n sin theta. n cos theta balances the mg and n sin theta provides centripetal acceleration. Full explain பண்ணிட்டே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Now we are going to apply Newton's second law. Okay, so n cos theta அதானது அது எது பேலன்ஸ் ஆகுது, mg யும் n cos theta வும் பேலன்ஸ் ஆகுது. Therefore n cos theta equal to mg ன்னு போட்டுக்கோ. Okay, so n cos theta component, okay, that is the component n cos theta is balanced by mg, அதனால n cos theta equal to mg ன்னு போட்டுக்கோ. அடுத்து n sin theta என்ன பண்ணுது, provides necessary centripetal acceleration or necessary centripetal force. necessary centripetal force provide பண்ணுதா, அப்ப n sin theta எதுக்கு ஈக்குவல், centripetal force க்கு ஈக்குவல். so n sin theta equal to centripetal force. what is centripetal force, mv square by r. புரியுதா? ஓகே, ஸோ என்ன ரெண்டாறு சால்வ் பண்ணிட்டேன். ஒன்று n cos theta, n cos theta upward, mg downward, ரெண்டு பேலன்ஸ் ஆச்சு. ஸோ n cos theta equal to mg. அடுத்து n sin theta என்ன பண்ணுது, provides necessary centripetal force. ஸோ centripetal forceக்கு ஈக்குவேட் பண்ணு. ஸோ n sin theta equal to mv square by r. ஓகே, நவ் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன், இதை வந்து நான் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் ரெண்டையும் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 2 divided by 1. 2 divided by 1. So what is 2? n sin theta left side, 2 ஓட left side, right, இது 1 ஓட left side என்னது, n cos theta. So n sin theta by n cos theta equal to, so 2 ஓட right side mv square by r. Okay, second equation ஓட right side என்னது, right side என்னது, mv square by r. So n cos theta, second equation right side வந்து mv square by r. ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட ரைட் சைடு mg டிவைட் பண்ணுறதுனால நான் ரெசிப்ரகேட் பண்ணி போடுறேன் 1 by mg. சரியா? ஸோ 2 divided by 1, அதனால mgயை டினாமினேட்டரில் போட்டிருக்கேன். சரியா? ஸோ எம்ஐயும் கேன்சல் பண்ணு. ஓகே, ஸோ இங்கே ரைட் சைடு என்ன மிச்சம் இருக்குது, v square by rg. இங்கே லெஃப்ட் சைடு n gets cancelled. sin theta by cos theta is left here. Okay, in the left side. But sin by cos is tan. So tan theta equal to v square by rg. So நமக்கு என்ன மிச்சம் இருக்கு, tan theta equal to v square by rg. So dividing the two equations we get tan theta equal to v square by rg. So இதிலிருந்து v கண்டுபிடிக்கலாமா? So அப்ப என்ன பண்ணு, so v square by rg இலிருந்து v கண்டுபிடி. So v square equal to rg tan theta. Okay, இது அப்படியே இந்த சைடு கொண்டு வா, rg tan theta. So v equal to square root of rg tan theta. Okay, so this is the expression for velocity. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வெலாசிட்டியில தான் என்ன ஆகணும், கார் வந்து மூவ் ஆகணும். இதான் வந்து சேஃப் ஸ்பீட் ஆஃப் அ கார். இந்த வெலாசிட்டியில கார் வந்து மூவ் ஆனா என்ன ஆகாது, the car will never skid. So what is the velocity for safe speed, safe running?
Okay, so for the car to move with a safe, with safe, then what velocity it should move, with which it move. So V equal to root of Rg tan theta. So the velocity with which the car should move is V equal to root of Rg tan theta. Okay, இந்த velocityக்கு exceedum ஆகக்கூடாது, இந்த velocityக்கு கம்மியாகவும் ஆகக்கூடாது. இந்த velocityல கார் வந்து சர்க்குலர் ட்ராக்ல மூவ் ஆனா கார் வந்து ஸ்கிட் ஆகாம இருக்கும். எஸ், இப்போ இதோட இன்டர்பிரிட்டேஷன், இந்த ஈக்குவேஷனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இன்டர்பிரட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாரு, இப்போ நவ் ஸோ த பேங்கிங் ஆங்கிள் தீட்டா அண்ட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த ரோடு ஆஃப் ட்ராக் டிட்டர்மின்ஸ் தி சேஃப் ஸ்பீட் ஆஃப் த கார். இப்போ தான் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். ஓகே, ஸோ பேங்கிங் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த ஆரையும் தீட்டாவையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஜி வந்து கான்ஸ்டன்டிங்க, ஆருங்கிறது வந்து ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் ட்ராக், தீட்டாங்கிறது என்னது பேங்கிங் ஆங்கிள். இந்த தீட்டாவையும் ஆரையும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஸ்பீட் ஆஃப் த கார் வந்து இருக்குது. ஸோ பேங்கிங் டிபெண்ட்ஸ் அப்பான், தட் இஸ் கர்வ்டு ட்ராக்கோட ஸ்பீட். ஓகே, கர்வ்டு ட்ராக்கில் ஒரு வண்டி எந்த ஸ்பீடில் மூவ் ஆகணும் அப்படிங்கிறது எது டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா ஆர் அண்ட் தீட்டா. எஸ், நவ் so the banking angle theta and radius of curvature, that is r and theta, determines the safe speed of the car. Okay, now if the speed, suppose நம்ம காரில் வந்து இந்த ஸ்பீடில் தான் போகணும், என்ன ஸ்பீடில் போகணும், v is equal to root of rg tan theta, v equal to root of rg tan theta, இந்த ஸ்பீடில் தான் நம்ம போகணும். இந்த ஸ்பீடில் போனால் தான் கார் வந்து ஸ்கிட் ஆகாது. சப்போஸ் இந்த ஸ்பீடை விட நம்ம வந்து கிரேட்டர் ஸ்பீடில் மூவ் ஆனால் என்ன ஆகும், அல்லது இந்த ஸ்பீடை விட லெஸ்ஸர் ஸ்பீடில் மூவ் ஆனால் என்ன ஆகும் கார்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்பீடை விட கிரேட்டர் ஸ்பீடில் மூவ் ஆனால் கார் வந்து சர்க்குலர் ட்ராக்கில் மூவ் ஆகாமல் அவுட்வேர்டாக என்னாகும், ஓகே, ஸோ இது ஷிஃப்ட் ஆகும், அவுட்வேர்டாக ஸ்கிட் ஆகும். ஓகே, கார் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் கர்வ்டு ட்ராக்கில் மூவ் ஆகும்போது இந்த ஸ்பீடில் தான் மூவ் ஆகணும். சப்போஸ் இஃப் த கார் எக்ஸீட்ஸ் திஸ் ஸ்பீட், okay, so what will happen, the car will skid outward போயிடும். அந்த சர்க்குலர் ட்ராக்ல போகாமல் அவுட்வேர்டாக என்ன ஆகும், ஷிஃப்ட் ஆகும் கார். ஓகே, அப்படி அவுட்வேர்டாக ஷிஃப்ட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா உடனே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அங்கே வந்துடும். ஓகே, உடனே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துடும். ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், ஸோ த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ப்ரொவைட்ஸ் அடிஷ்னல் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஓகே, கொடுத்து அந்த அவுட்வேர்டாக ஷிஃப்ட் ஆகிற காரை பிடிச்சி இழுத்து சர்க்குலர் ட்ராக்ல கொண்டு வந்துடும். புரியுதா? ஓகே, இந்த கார் வந்து இந்த ஸ்பீடில் தான் மூவ் ஆகணும். இந்த ஸ்பீடில் மூவ் ஆகாமல் இந்த ஸ்பீடை விட காரோட ஸ்பீடு எக்ஸீட் ஆச்சுன்னா என்ன ஆகும், கூட ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா கார் வந்து அவுட்வேர்டாக என்னாகும், ஸ்கிட் ஆகும். அந்த அவுட்வேர்டாக ஸ்கிட் ஆகும்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை கொடுத்து, ஓகே, அப்படின்னா அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் குறையிறதுனால தான் அவுட்வேர்டாக ஸ்கிட் ஆகுது. அப்போ இன்னும் கொஞ்சம் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணி அந்த காரை அவுட்வேர்டாக போன காரை பிடிச்சி இழுத்து சர்க்குலர் ட்ராக்கில் விட்டுரும். புரியுதா? ஸோ இஃப் த ஸ்பீட் ஆஃப் த கார் எக்ஸீட்ஸ் திஸ் சேஃப் ஸ்பீட், இதுதான் சேஃப் ஸ்பீட், இந்த ஸ்பீட் தான் இது சேஃப் ஸ்பீட். ஸோ இஃப் த ஸ்பீட் ஆஃப் த கார் எக்ஸீட்ஸ் திஸ் சேஃப் ஸ்பீட், அப்போ என்னாகும், த கார் வில் ஸ்கிட் அவுட்வேர்ட். Now the frictional force comes into play and provides additional centripetal force, it will provide additional centripetal force, to prevent the skidding, outward skidding. So car வந்து outward skid ஆறத prevent பண்ணி பிடிச்சி இழுத்து சர்க்குலர் ட்ராக்ல கொண்டு வந்து விடும். சரியா? இது வந்து எக்ஸீட் ஆனா, இது கம்மியானா, இஃப் த ஸ்பீட் ஆஃப் த கார் இஸ் லெஸ்ஸர் தேன் திஸ் சேஃப் ஸ்பீட், இதை விட கம்மியாக போகுதுன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன ஆகுனா கார் வந்து இன்வேர்டாக ஸ்கிட் ஆகும். இதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட், இந்த கார் வந்து அவுட்வேர்டாக ஸ்கிட் ஆகும். ஓகே, இந்த ஸ்பீடை விட அதிகமாக போனால், இந்த ஸ்பீடை விட கம்மியாக போனால் கார் வந்து இன்வேர்டாக ஸ்கிட் ஆகும். ஓகே, அப்போ அவுட்வேர்டாக ஸ்கிட் ஆனால் அடிஷ்னல் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் கொடுக்கும், இன்வேர்டாக ஸ்கிட் ஆனால் இருக்கிற சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை குறைச்சிடும், ரெடியூஸ் பண்ணி அகைன் புஷ் த கார் இன் சர்க்குலர் ட்ராக். புரியுதா? ஸோ ரெண்டு கேஸ் தான். ஒரு கேஸ் என்னது, இஃப் த ஸ்பீட் ஆஃப் த கார் இஸ் கிரேட்டர் தேன் திஸ் சேஃப் ஸ்பீட், ஓகே, என்ன ஆகும், த கார் வில் ஸ்கிட் அவுட்வேர்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதணும். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்ற, ஸோ இஃப் த கார் இஸ் ஸ்கிட்டிங் அவுட்வேர்ட், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸஸ், அடிஷ்னல் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸஸ் ப்ரொவைடட் பை வாட், பை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ த கார் கம்ஸ் டு தி லைன்.
சரியா? next, if the speed of the car is lesser than the speed, அப்ப என்ன ஆகும்னா okay, again the car skid inward, முதல்ல outward, இப்ப inward. அப்ப என்ன ஆகும்? frictional force reduces, ஏற்கனவே இருக்கிற centripetal force reduce பண்ணி காரை circular trackல கொண்டு வந்துரும். Okay, anyhow car will move in the the safe manner, move in the safe manner in a circular track. இது என்னதான் இருந்தாலுமே ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஸ்கிட்டிங்கை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. நீ ரேஷ் டிரைவிங் பண்ணினா கட்டாயம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னஸ், தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் ப்ரொவைட் பண்ண முடியாது. எப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ண முடியாத கண்டிஷனில் இருக்கோ அப்போ கார் கட்டாயம் ஸ்கிட் ஆகிடும். அது எப்போனா ரேஷ் டிரைவிங் போது. ஸோ இஃப் யூ டிரைவ் த கார் வெரி ரேஷ் இன் அ ரேஷ் மேனர், ரொம்ப ஃபாஸ்ட்டாக தேவைக்கு அதிகமான ஸ்பீடில் ரேஷ் டிரைவிங் அப்படி இருந்தால் என்ன ஆகாது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து கொடுக்க முடியாது, நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்க முடியாது. இதனால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால அப்போ கார் கட்டாயம் ஸ்கிட் ஆகும். எஸ், ஸோ this is called banking of curved track. Hope you all understood this topic. Okay, so that's all about this topic. Next one, this we discussed. Now we have one problem, example 3.25. Okay, now consider a circular road of radius கொடுத்திருக்கு. உடனே notation எழுது. what notation we have to use? 20 meter. எது? radius means small r. Okay, small r is given, banked at an angle of 15 degree. Theta is given, banking angle at an angle. So angle, so banking angle theta is given 15 degree. With what speed the car has to move? So on the turn, so that it will have safe turn. இப்பதான் பார்த்தோம். safe turnக்கு என்ன ஃபார்முலா? V equal to root of RG tan theta. ஃபார்முலா தெரியும் நமக்கு. ஒரு கார் வந்து சர்க்குலர் ட்ராக்ல சேஃபாக டேர்ன் ஆகணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா, என்ன ஸ்பீட் இருக்கணும்? V equal to root of RG tan theta. ஸோ V equal to root of RG tan theta. Gயோட வேல்யூ நமக்கு தெரியும் 9.8, Rஓட வேல்யூ 20, theta வேல்யூ 15. டைரக்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணலாமா? ஸோ ஸ்பீட், safe speed of the car, V equal to root of RG tan theta. R value 20 meter, G acceleration due to gravity we know 9.8 into tan 15 degree. So the tan 15 degree எப்படி பார்க்கறது? உங்க புக்கே இருக்கு பாரு, உன்னோட புக் இருக்கா? புக்கில் வந்து பேக் சைடு எடுத்துக்கோ. நேச்சுரல் டான்ஜென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாரு உன்னோட புக்கில். பேக் சைடில் நேச்சுரல் டான்ஜென்ட் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். இந்த நேச்சுரல் டான்ஜென்ட் அப்படிங்கிற பேஜை எடுத்து ஃபஸ்ட்டு காலம் இப்படி இருக்கும். இங்கே வந்து 0 டிகிரி, இங்கே 1 2 3 4 அப்படின்னு இருக்கும். ஸோ tan 0 இல்லை 1லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். நமக்கு தேவை 1 2 3 4னு இருக்கும். இங்கே இந்த லைனில் 15 டிகிரி இருக்கும். இந்த 15 டிகிரிக்கு நேர இங்கே என்ன இருக்குன்னு பாரு. இங்கே வேல்யூ இந்த 15 டிகிரிக்கு நேராக இங்கே என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு காலமில் நேச்சுரல் டான்ஜென்ட்டில் லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு காலம் எப்படி இருக்கும்? அதில் 15 டிகிரிக்கு நேராக என்ன ஆன்சர் இருக்குன்னு பார்க்கணும். tan 15 degree will give you 0.26 something. ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் மட்டும் 2 டிஜிட்ஸ் மட்டும் எடுத்துருக்கோம். 0.267 சம்திங் வரும். ஸோ 0.26 எதில் பார்க்கணும்? நேச்சுரல் டான்ஜென்ட்ஸ். அதில் tan 15 டிகிரி புக் பேக்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? 0.26. Now R value is known 20, G value is known 9.8. tan 15 we are calculating from the logarithmic book, that is natural tangents 0.26. If you simplify this, you are getting 7.1 meter per second. அப்போ இந்த கார் வந்து சேஃபாக போகணும்னா என்ன ஸ்பீடில் போகணும்? ஒரு செகண்டுக்கு 7.1 மீட்டர் தான் கவர் பண்ணியிருக்கணும். இதோட மீனிங் என்ன? in 1 second the car covers 7.1 meter. So for the safe speed of the car the car must move or the car must cover 7.1 meter in 1 second. இதோட மீனிங் அதான். in 1 second the car must cover a distance of 7.1 meter. Clear? So formula தெரியும், சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, கால்குலேட் பண்ணியாச்சு. Yes,
That's all about that topic, okay. So banking of curved track over, okay, so motion of the car on a leveled circular road. Very simple topic. Yes, clear? Okay, then next is centrifugal force. Okay, so next topic is centrifugal force. Okay, now for circular, whenever we want to analyze the circular motion, we must consider two frames of references. Okay, circular motion பத்தி நம்ம கட்டாயம் டீல் பண்ணனும் வெச்சுக்கோங்க. We must consider two frames of references. ஒன்னு வந்து inertial frame, இன்னொன்னு வந்து non inertial frame. So two frames of references we must consider. So the inertial frame அப்படிங்கிறது என்ன அப்படினா, the inertial frame is the frame in which Newton's laws are valid. Okay, non inertial frame is a frame in which Newton's laws are not valid. Okay, so inertial frame nanadu Newton's laws vandu obeying. Okay, object in this frame obeys Newton's law. Object in non-inertial frame does not obey Newton's law. Okay, now, so inertial frame is called unaccelerated frame. Okay, non-inertial frame is called accelerated frame. Yes, so whenever we want to analyze the circular motion of the object, we must keep, okay, two things in mind. Okay, one is inertial frame. Okay, another one is non-inertial frame. Okay, so inertial frame na, it's a frame in which Newton's laws are obeyed. Okay, are valid. Non-inertial frame is the frame in which Newton's laws are not valid. Yes, then inertial frame is called unaccelerated frame. Ange vandu bodies will move with constant velocity, uniform motion. That's inertial frame. Okay, non-inertial frame la body is accelerated. Body is moving in this frame is accelerated. அதனால என்ன சொல்றோம்னா non-inertial frame accelerating frame னு சொல்றோம். Inertial frame unaccelerated அல்லது non-accelerating frame னு சொல்லலாம். Yes, two differences, main differences between inertial frame and non-inertial frame. Okay, எப்பலாம் நம்ம வந்து சர்க்குலர் மோஷனை வந்து ஓகே அனலைஸ் பண்ணணுமோ அப்ப நான் இனர்ஷியல் ஃப்ரேமையும் நம்ம கருத்துல வந்து வச்சுக்கணும். So we have to keep this in mind. So whenever we deal the circular motion, we should keep non-inertial frame also into mind. Okay, so apna artham, when we observe the motion of the object, okay, in inertial frame, okay, that will be different. When we observe the same motion of the object in non-inertial frame, that will be completely different. ஒண்ணுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும். சரியா? So inertial frameல motion of the object பார்க்கிறதுக்கும் non-inertial frameல motion of the object analyze பண்றதுக்கும் complete difference இருக்கும். அதனால என்ன பண்ணணும் நம்ம, so we must keep, okay, both the frames in mind. Okay, whenever we deal with, okay, most circular motion of the object. Yes, so we must consider both inertial as well as non-inertial frame. So to use Newton's first and second law in rotational frame, nothing but non-inertial. So rotational frame is nothing but non-inertial frame. So what do you mean by rotational frame? Rotational frame is nothing but non-inertial. Okay, non-inertial frame. Okay, so we need to include a force called pseudo force. Okay, how to read this? Pseudo, spelling P-S-E-U-D-O, but the pronunciation is pseudo. Okay, it is called pseudo force. This force is called pseudo force. Okay, so non-inertial frame வந்து whenever we take into account, we must include one force called pseudo force. That force is called centrifugal force. That pseudo force is called centrifugal force. Okay, so this centrifugal force appears to act on the object with respect to rotating frame. So when the frame வந்து rotate ஆகுதோ automatically centrifugal force appears. Okay, so automatically centrifugal force will appear when the, okay, pseudo force come into play. Okay, so when the rotating frame come into play. Okay, so rotating frame பத்தி டீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா pseudo force, centrifugal force பத்தி நம்ம எடுத்துக்கணும். Okay, so to understand the, okay, concept of centrifugal force, we can take the, okay, so a special case. அதுல என்ன பண்றோம் நம்ம, ஒரு
சூடோ ஃபோர்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஓகே, மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கிள். ஓகே, ஸோ வென் வி டை இட் வித் த ஸ்ட்ரிங், அதே தான். ஓகே, ஒரு ஸ்டோனை வந்து என்ன பண்ணுற, ஸ்ட்ரிங்கில் டை பண்ணி வேர்ல் பண்ணுற. அப்படி வேர்ல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, லெட் அஸ் அஸ்யூம் த ஸ்டோன் இஸ் மூவிங் வித் தி ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஒரு த்ரெட் எடுத்துக்கிற, த்ரெட்டோட எண்டில் என்ன பண்ணுற, நீ ஒரு ஸ்டோனை கட்டிக்கிற, ஸ்டோனை கட்டி வேர்ல் பண்ணுற. அப்படி வேர்ல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே, அந்த ஸ்டோன் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா அப்படிங்கிற வெலாசிட்டியோட மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இட் இஸ் மூவிங் வித் த வெலாசிட்டி ஒமேகா, ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. எப்போ? ரெஸ்ட் ஃப்ரேமில். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், whenever we assume the that is motion or circular motion, we must include pseudo force also. ஓகே, ஸோ சர்க்குலர் மோஷனை பற்றி அனலைஸ் பண்ணும்போது ரெஸ்ட் ஃப்ரேமை மட்டும் கன்சிடர் பண்ணாமல், தட் இஸ் இனர்ஷியல் ஃப்ரேமை மட்டும் கன்சிடர் பண்ணாமல் நம்ம நான் இனர்ஷியல் ஃப்ரேமையும் கன்சிடர் பண்ணணும். Okay, now if the motion of the stone is observed from non-inertial frame, that is rotating frame. Okay, so rotating frame, non-inertial frame. Okay, rotating stone வந்து okay non-inertial frameல வச்சு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீட் எப்படி இருக்கும்? வேரி ஆகும். ஓகே, எப்படி வேரி ஆகுதுன்னா ஸ்பீடே இருக்காது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரியே தெரியாது, ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ இட் வில் பி அட் ரெஸ்ட். சரியா? நல்லா கவனி. ரெண்டு கேஸ் தான். ஒன்று இனர்ஷியல் ஃப்ரேம். இனர்ஷியல் ஃப்ரேமில் ஃபஸ்ட் என்ன செய்கிற, ஒரு த்ரெட் எடுத்துக்கிறேன், த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டோனை கட்டி த்ரெட்டை சுற்றுறேன், இப்படி வேர்ல் பண்ணுறேன். அப்படி வேர்ல் பண்ணும்போது அந்த ஸ்டோன் ஒமேகாங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. சரியா? இது வந்து இனர்ஷியல் ஃப்ரேம். எல்லாருக்கும் புரிஞ்சுது அது வரைக்கும்? நெக்ஸ்ட் என்ன பண்ணுற, இதே மோஷனை ஓகே நம்ம நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து அப்சர்வ் பண்ணுறோம். இது இனர்ஷியல் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் இருந்து இதே மோஷனை அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த பார்ட்டிக்கிள் ஒமேகாங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகாது, அந்த பார்ட்டிக்கிள் எப்படி இருக்கும்? ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். Now when we observe the same motion from non-inertial frame, அப்போ எப்படி தெரியும்னா ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி தெரியும். பிகாஸ் அந்த ஃப்ரேம், நான்-இனர்ஷியல் ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த ஃப்ரேமும் ரொட்டேட்டிங் ஃப்ரேம். நான்-இனர்ஷியல் ஃப்ரேம் இஸ் அதர்வைஸ் கால்ட் ரொட்டேட்டிங் ஃப்ரேம் இல்லை. அந்த ஃப்ரேம் ஒமேகாங்கிற ஓகே வெலாசிட்டியோட அதுவும் ரொட்டேட் ஆகுது. ஸ்டோனும் ஒமேகாங்கிற வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆகுது, நான் இனர்ஷியல் ஃப்ரேமும் ஒமேகாங்கிற வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆகுது. ரெண்டுத்தோட வெலாசிட்டியும் சேமாக இருந்தால் ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி தான் தெரியும், மூவ் ஆகிற மாதிரி தெரியாது. சரியா? ரெண்டுமே போத் ஆர் மூவிங் வித் த வெலாசிட்டி ஒமேகா. ஓகே, ஆனால் எப்படி தெரியும்? ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி தெரியும். Okay, yes, the motion of the stone is observed from rotating frame of reference, that is non-inertial frame of reference, the same angular velocity with the same angular velocity omega, okay, which is rotating with the same angular velocity omega. Then the stone appears to be at rest. புரிந்தா? இனர்ஷியல் ஃப்ரேமில் ஒமேகாங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்க ஸ்டோன் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து அப்சர்வ் பண்ணும்போது ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி தெரியும். Okay, இதுக்கு ரீசன் என்னது? ஸோ whenever we consider the non-inertial frame, we must include a force called pseudo force. Okay, that is called centrifugal force. That pseudo force is called centrifugal force. Okay, so ஒரு பார்ட்டிக்கிள் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆச்சுன்னா கட்டாயம் அதுக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். So that centripetal force is minus m omega square, okay, r. இது என்னது? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். திஸ் ஃபோர்ஸ் இஸ் மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர். ஏன் மைனஸ் சைன் போட்டிருக்கோம்? த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இஸ் சென்டர் சீக்கிங், தட் இஸ் அலாங் த ரேடியஸ் டுவர்ட்ஸ் த சென்டர், டுவர்ட்ஸ் த சென்டர். அதனால சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்க்கு நெகட்டிவ் சைன். Okay, whenever we include the non-inertial frame, whenever we consider non-inertial frame, அப்போ உடனே என்ன செய்யணும்? We must include pseudo force called centrifugal. So this is called centrifugal, this is centripetal, this is centripetal force, this is centrifugal force. Okay, இருக்கும். இது என்னது? Plus. Okay, centripetal forces always acting along the radius towards the center. Centrifugal forces always acting along the radius away from the center. ஒன்று towards, இன்னொன்று away. அப்போ total force என்ன? மைனஸ் m omega square r plus m omega square r. ரெண்டும் கேன்சல் ஆகிடும், ஜீரோ ஆகிடும். ஸோ net force on the stone is 0. இதனால தான் ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி தெரியுது நமக்கு.
சரியா? இப்போ whirling ஸ்டோன் இனர்ஷியல் ஃப்ரேமை மட்டும் கன்சிடர் பண்ணால் ஒமேகாங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகும். அதே whirling ஸ்டோன் நான் இனர்ஷியல் ஃப்ரேமை இன்க்ளூட் பண்ணால் என்ன ஆகும்னா ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா ஓகே சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் மட்டும் அதில் ஆக்ட் ஆகாது. ஒன் மோர் ஃபோர்ஸ் கால்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங். Okay, centripetal force will act along the radius towards the center. Centrifugal force will act along the radius away from the center. These two forces are equal in magnitude, opposite in direction, so they get cancel each other and become zero. Therefore, net force on the stone is zero. Therefore, the stone appears to be at rest when we consider okay non-inertial frame also. புரியுதா? இப்போ வந்து சர்க்குலர் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை இனர்ஷியல் ஃப்ரேம் வச்சுருக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, நான் இனர்ஷியல் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ சேம் சர்க்குலர் மோஷன். ஸோ whenever we analyze the circular motion we must okay include centrifugal force also. Okay, what do you mean by centrifugal? Centripetal means center seeking. Centrifugal means only 2 minutes. Centrifugal means flee from center, away from center. Flee na escape ஆறுது, away அர்த்தம். flee na away, escape ஆறுது. Okay, so தப்பிக்கிறது flee na. Okay, flee from center. அப்போ சென்டர்லேருந்து அவேயா போகுது. சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னா சென்டரை நோக்கி வருது. சென்ட்ரிஃபியூகல்னா சென்டரில் இருந்து அவேயா போகுது. ஸோ flee from center, away from center. Okay, so these two forces must be okay included. Now the centrifugal force appears to act on the particle only when we analyze motion in rotating frame. Rotating frame எடுத்தா மட்டும் தான் the centrifugal force வரும். அது வரைக்கும் centrifugal force வரவே வராது. சரியா? Only centripetal force will be there. Rest frame, that is rest frame, that is என்ன frame? Inertial frame. Inertial frame எடுத்தீனா only centripetal force is available. But non inertial rotating frame எடுத்தீனா centrifugal is also there. Okay, with respect to inertial frame there is only centripetal, but with respect to non inertial we have got another force called centrifugal, that is called pseudo force. Okay, and the pseudo force வந்து எங்க இருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியாது. It has no origin, but centripetal forceக்கு origin இருக்கா? centripetal forceக்கு நிறைய origin இருக்கு. என்னென்ன? centripetal force வந்து gravitational force provide பண்ணும், tensional force provide பண்ணும், frictional force provide பண்ணும், கோலூம் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணும். காலையிலே பார்த்தோம். இது எல்லாம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்கும். ஆனால் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஹாஸ் நோ ஆரிஜின். எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாது. எதனால், எந்த இன்ட்ரொடக்ஷனால நமக்கு வந்தது? நான் இனர்ஷியல் ஃப்ரேமை இன்ட்ரடியூஸ் பண்ண, ஒரே ஒரு லைன் நான் இனர்ஷியல் ஃப்ரேமை இன்ட்ரடியூஸ் பண்ண, அதனால வந்தது. Okay, so due to non-inertial frame this force has come, so it has no origin. So due to non-inertial frame, non-inertial nature, okay, centrifugal force arises. Okay, so when circular motion problems, எப்பலாம் நீ circular motion ஓட ப்ராப்ளத்தை வந்து டீல் பண்ணுறியோ அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராமில் கட்டாயம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை ட்ரா பண்ணியிருக்கணும். ஓகே, எப்போல்லாம் நம்ம வந்து சர்க்குலர் மோஷன் அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறோமோ, அந்த ப்ராப்ளமை டீல் பண்ணுறோமோ, அப்போல்லாம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மட்டும் எடுத்துக்கக்கூடாது, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸையும் எடுத்துக்கணும். So we must draw centrifugal force also. So when circular motion problems are solved, when circular motion problems are solved from rotating frame la non-inertial frame la circular motion problem solve பண்ணீனா என்ன பண்ணணும்? While drawing free body diagram okay of a particle, the centrifugal force necessarily must be included. Okay, non-inertial frame வச்சு motion of the object வந்து டீல் பண்ணும்போது நம்ம கட்டாயம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை ஃப்ரீ பாடி டயக்ராமில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். எஸ், ஸோ திஸ் இஸ் கால்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். பாரு இப்போ வாட் இஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்? ஓகே, இதான் பாரு. ஸோ வாசுகி பாம்பை வச்சு இது அமிர்தம் திருப்பார்கடலில் அமிர்தம் கடைஞ்சி எடுத்தாங்க. சரியா? தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து. ஒரு பக்கம் வந்து அசுரர்கள், ஓகே, இன்னொரு பக்கம் வந்து தேவர்கள். இவங்கெல்லாம் தேவர்கள், இவங்கெல்லாம் வந்து அசுரர்கள். சரியா? அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து வாசுகி அப்படிங்கிற பெரிய பாம்பு, இதான் என்னது பாம்பு தெரியுதா? 5 தலை நாகம். ஓகே, வாசுகிங்கிற பாம்பை வச்சு ஓகே திருப்பார்கடலை வந்து கடைஞ்சாங்க. சரியா? ஸோ திருப்பார்கடலை கடைஞ்சி என்ன பண்ணாங்க? அவங்க வந்து என்ன பண்ணாங்க? அமிர்தம் எடுத்தாங்க. அது என்னது? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள். இதானது எக்ஸாம்பிள் ஃபார் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஒன்லி. ஓகே, திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இது பாரு என்னன்னு தெரியுதா? ஓகே, அதிகாலையில் சேவலை எழுப்பி, அந்த சாங் ஞாபகம் இருக்கா? அந்த சாங்கில் தேவயானி பாடுவாங்க, ஞாபகம் இருக்கா? அஜித் தேவயானி. ஓகே, ஸோ அந்த பாரு அதில் என்ன பண்ணுறாங்க பாரு, தயிர் கடையிறாங்க பாரு.
ஸோ தயிரை வந்து கடையிறாங்க. ஓகே, ஸோ இது என்னது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள். எஸ், நெக்ஸ்ட் பார், தயிர் கடையிறது, சேர்னிங் ஆஃப் கர்டு. சேர்னிங்னா என்ன அர்த்தம்? ஓகே, தயிர் கடையிறதுன்னு அர்த்தம். சேர்னிங் ஆஃப் கர்டு. ஓகே, ஸோ தயிர் கடையிறது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாரு, ஸோ இது என்னது அதே தான். நெக்ஸ்ட் பார், இது வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்ப். இதுல இருந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான். பாரு, அந்த வாட்டர் வந்து வெளியில வர்றது தெரியுது பாரு. இந்த வாட்டர் பாரு வெளியில ஸ்பில் ஆகுது தெரியுதா? இந்த வாட்டர் வெளியில ஸ்பில் ஆகுது பாரு. அவுட்வேர்டா வாட்டர் வந்து ஸ்பில் ஆகுது. ஓகே, இதானது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகே, இது மாதிரி இது பாரு, தயிர் கடையிறது, சேர்னிங் ஆஃப் கர்டு. சேர்னிங்னா என்ன அர்த்தம்? ஓகே, தயிர் கடையிறதுன்னு அர்த்தம். சேர்னிங் ஆஃப் கர்டு. ஓகே, ஸோ தயிர் கடையிறது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாரு, ஸோ இது என்னது அதே தான். நெக்ஸ்ட் பார், இது வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்ப். இதுல இருந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான். பாரு, அந்த வாட்டர் வந்து வெளியில வர்றது தெரியுது பாரு. இந்த வாட்டர் பாரு வெளியில ஸ்பில் ஆகுது தெரியுதா? இந்த வாட்டர் வெளியில ஸ்பில் ஆகுது பாரு. அவுட்வேர்டா வாட்டர் வந்து ஸ்பில் ஆகுது. ஓகே, இதானது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகே, இது மாதிரி இது பார், பொழுதில் வேலை கூடாது. எஸ், ஸோ இதை இந்த சாங்கில் பார்த்துருப்ப, தேவயானி என்ன பண்ணுவா? தயிர் வந்து கடைவா. சரியா? அது வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அது சரியா? ஸோ இதானது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். Yes, clear? So these are all example for centrifugal force. Okay, hope you all understood centrifugal force very well. Okay, so let us meet in the next class. Savitri is signing off. Yes, bye students.